إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய வாழ்விய ஒழுக்கங்களினுடைய இந்த தொடரில் நாம் பல ஒழுக்கங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் தொடராக இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று இப்படி நாம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தாலும் ஒரு அமர்வாக இருந்தாலும் இதை மஜ்லிஸ் என்று கூறுவார்கள். அரபியிலே மஜ்லிஸ் என்று கூறுவார்கள். இந்த சபையினுடைய ஒழுக்கங்கள் என்ன? இந்த மஜ்லிஸ் இஸ்லாம் காட்டக்கூடிய நாம் இப்படி ஒன்று கூடினால், இப்படி நாம் ஒன்று கூடி உட்கார்ந்து இஸ்லாமிய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாலோ அல்லது சில மீட்டிங்கோ நாம் எங்கெல்லாம் ஒன்று கூடுகிறோமோ அங்க ஒரு முஸ்லிம் எந்த ஒழுக்கங்களை பேண வேண்டும், இந்த மஜ்லிஸினுடைய ஒழுக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றையினுடைய இந்த அமர்விலே பார்ப்போம். முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஜ்லிஸினுடைய ஒழுக்கங்களை பற்றி சொல்கிறார்கள். இதை நாம் நேற்றும் பார்த்தோம். ஆனா இதுல ரசூலுல்லாஹ் குறிப்பாக சொல்றாங்க, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் எந்த ஒரு மஜ்லிஸாக இருந்தாலுமே, அதாவது எந்த ஒரு அமர்வாக இருந்தாலும், ஒரு கூட்டத்துல கூடியிருக்கிறோம் அப்படின்னா நாம உள்ள வரும் பொழுது செய்யக்கூடிய முதல் கடமை சலாமாக இருக்கிறது. நேற்று தினத்திலும் பார்த்தோம், சலாமுனுடைய ஒழுக்கங்களை பார்த்தோம், எங்கெங்க சலாம சொல்றது. ஆனா இதுல ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, மஜ்லிஸ், அதாவது நாம ஒன்று கூடக்கூடிய இந்த சபையிலும் சரி, நாம உள்ள வரும் பொழுது முதல் கடமையாக, முதல் ஒழுக்கமாக சலாமை சொல்லி உள்ள வர வேண்டும். இதை போலவே நேற்றைய தினத்திலே பார்த்த ஹதீஸிலே எப்படி நாம வரும் பொழுது சலாம் சொல்றோமோ அதை விட முக்கியமான ஒரு சலாம் எப்போ சொல்லணும்? போகும் பொழுது. மாஷா அல்லாஹ். எப்படி ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னாங்க? அலைஸத்தில் ஊலா அஹக்கு பிஸ்ஸானியா, அதாவது முதல் சலாத்தை விட, நீங்க வரும்பொழுது சொல்லக்கூடிய அந்த சலாத்தை விட நீங்கள் இந்த சபையோ அல்லது இந்த மஜ்லிஸையோ முடித்து விட்டு செல்லும் பொழுது சலாம் சொல்லுவது, இது அதை விட மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சபையோ அல்லது ஒரு மீட்டிங்கோ இந்த மாதிரியான விஷயங்களிலே, இந்த அமர்வுகளிலே நாம கூடும் பொழுது முதல் விஷயம் சலாத்தை பர வேண்டும். எந்த அளவிற்குனா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரசூல் காட்டக்கூடிய, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸில் கூறுகிறார்கள், இஸன்தஹா அஹதுக்கும் இலா மஜ்லிஸ் ஃபஸல்லிம், அதாவது நீங்க போய் அந்த மஜ்லிஸ், அதாவது அந்த அமர்வுல உட்கார்ந்தாலுமே சரி, இல்ல அந்த மஜ்லிஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்க கடந்து போனாலுமே உங்களின் மீது கடமை என்ன? அந்த ஒழுக்கம், நீங்க சலாம் சொல்லணும். இப்ப நான் போகக்கூடிய அந்த நேரத்துல நம்மளுடைய பல சகோதரர்கள் கூடி பேசி கொண்டு நின்று இருக்கிறாங்க, இல்ல இது மஸ்ஜித்ல வரோம்,
இங்க மஸ்ஜித்ல சில பேர் நின்று அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு பகிர்வோ அல்லது ஒரு அமர்வோ இருக்குன்னா நாம உள்ள போய் உட்காரணும் அவசியம் இல்லை. மாறாக இந்த ஹதீஸனுடைய அடிப்படையில பார்த்தா உலமாக்கள் கற்றுத்தராங்க, நாம அந்த சபையிலிருந்து கடந்து சென்றாலுமே சலாமை சொல்ல வேண்டும். இந்த சலாம் இந்த துவா அனைவருக்கும் இருக்க வேண்டும். நம்ம உள்ள போகக்கூடிய அந்த ஒரு கண்டிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இது இஸ்லாம் நம்ம சபையில கூடும் பொழுது மஜ்லிஸினுடைய முதல் ஒழுக்கமாக சொல்கிறது, நாம் சலாமை சொல்லி உள்ள நுழைய வேண்டும். இதை போலவே இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்களிலே சபையினுடைய ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக முக்கியமாக அழுத்தமாக சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சபை, இப்போ நாம இந்த சபையை பற்றி படிக்கிறோம் இல்லையா, இந்த ஒழுக்கங்கள் இது வெறும் இஸ்லாமிய மார்க்க சபை அமர்வு இது மட்டும் இல்லை, மாறாக எந்த ஒரு அமர்வாக இருந்தாலுமே, அது ஜும்மாவுடைய அமர்வு, இல்லை நீங்க செய்யக்கூடிய தனிப்பட்ட முறையில் மீட்டிங், இல்லை வீட்டில் நீங்க ஒன்று கூடி பேசுறீங்க உறவினர்களோ உங்களுடைய சொந்தங்களோ, இது எல்லா சபைகளுக்கும் சேரும் இந்த ஒழுக்கங்கள். வெறும் நீங்க மஸ்ஜிதுக்கு வந்தா மட்டுமே பேணக்கூடிய ஒழுக்கங்கள் இல்லை இது. மாறாக நீங்க எங்க மீட்டிங் நடத்தினாலுமே எங்க சபை கூட்டினாலுமே இது பேணக்கூடிய ஒழுக்கங்கள்ல ஒன்று. இப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத் தராங்க, இரண்டாவது ஒழுக்கமாக யார் இந்த மாதிரியான சபைகளிலோ அமர்வுகளிலோ உள்ள நுழைகிறாங்களோ அவங்க வந்தவுடன் எங்க இடம் இருக்கிறதோ, எங்க இந்த சபை முடிவடைகிறதோ அங்கேயே உட்கார்ந்து விட வேண்டும். எப்படி நாம இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ் இடம் இருக்கு பரவாயில்ல. இப்போ என்ன செய்வாங்க, கரெக்டா ஆர்டரா வைஸ் உட்காரும் பொழுது நம்ம நல்ல முறையில ஒவ்வொரு சஃபாக உட்காரும் பொழுது எங்க சபை முடிவடைகிறதோ அந்த இடத்துல இடம் இருந்தா அங்கேயே உட்கார்ந்து விட வேண்டும். இது சஹாபாக்கள் கற்றுத் தராங்க. ஜாபீர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் தன்னை பற்றி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்விற்கு இது பிடித்த ஒரு செயல் என்ன, நான் எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபையில அமர்வில் ரசூலுல்லாஹ் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அங்க நுழைகிறேனோ சலாம் சொல்லிவிட்டு நான் என்ன செய்வேன், எங்க இடம் இருக்கிறதோ, அதாவது எங்க அந்த அமர்வினுடைய கடைசி பகுதி இருக்கிறதோ அங்க நான் அப்படியே உட்கார்ந்துருவேன். மாறாக சஹாபாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சபை நடந்துட்டு இருக்கு, உள்ள வந்த உடனே எல்லாரையும் தள்ளி விட்டு அவங்களுடைய கழுத்தை பிடிச்சி தள்ளி ஏறி மேல குதிச்சு முன்னாடி வந்து உட்கார்றது. அல்லாஹ் அக்பர். இது எவ்வளவு துன்பம் கொடுக்கக்கூடிய செயல். ஆனா இத நம்ம அன்றாட ஜுமாவுடைய சபையில பார்க்கிறோம், ஆமா இல்லையா? ஜுமா இந்த நாளிலே முஅஸ்ஸின் அசான் கொடுப்பதற்கு முன்பாக இமாம் ஹதீப் மெம்பரிலே ஏறுவதற்கு முன்பாக உள்ள வர வேண்டும். இது ஜும்மாவுடைய சட்டம், ஜும்மாவுடைய ஒழுக்கம். ஆனா இவர் வருவாரு ரொம்ப தாமதமாக, கடைசி 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லது ஒரு 20-15 நிமிஷம் குத்பா முடிஞ்சிருக்கும், கடைசியில வந்து, ஆனா இவருக்கு தேவை முதல் சஃப். எல்லாரையும் தள்ளி விட்டு அவங்களுடைய கழுத்தை எல்லாம் ஏறி மேல மிதிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, யாருக்கு துன்பம் தரும் கஷ்டம் தரும் எதுவும் தேவையில்லை, ஆனா இவருக்கு மட்டும் முதல் சஃப் கிடைச்சிடும். அல்லாஹ் அக்பர். இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கம் இல்லை. சபை இந்த ரீதியாக பார்த்தாலுமே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்ன, நீங்க இப்படிப்பட்ட துன்பத்தை கொடுத்து நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த சபையில போய் உட்காராதீங்க. ரசூலுல்லாஹ் இதை நமக்கு மாறாக கற்றுத் தராங்க. சபையினுடைய ஒழுக்கம், நீங்க எங்க இடம் இருக்கிறதோ அங்க உட்கார்ந்துருங்க. சரி, முன்னாடி நம்ம இடம் பார்க்கிறோம், போகக்கூடிய இடமும் சேஃபா இருக்கு, யாருமே இல்லை இந்த இடத்துல அப்படின்னா இப்படி போய் உட்காரணும். மற்றவங்களுக்கு இடையூறாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம நாம போய் உட்கார்ந்தா இது நல்லது. இது மட்டும் இல்லாம இப்படி நுழைஞ்சு தள்ளி விட்டு இவங்களுடைய கழுத்தெல்லாம் தாண்டி வரணும்னா ஒண்ணு உட்கார்ந்து நல்ல விதத்துல கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அவங்களுக்கும் துன்பமாக இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதே போல இமாம் ஹத்தீபோ அல்லது பயான் கொடுக்கக்கூடிய இவரோ அல்லது மீட்டிங் நடக்குதுன்னா அந்த இடத்துல பேசக்கூடிய நபர்களும் டிஸ்டர்ப் ஆயிடும். இவரை பார்த்து கொண்டே என்ன செய்வாங்க, பேசக்கூடிய சொற்களும் வார்த்தைகளும் அது மறந்து போயிடும். அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரியான செயல்கள் இப்போ நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் இதற்கு மாறாக சொல்றாங்க, இது சபையினுடைய ஒழுக்கமாக பேணுங்க, எங்க இடம் இருக்கிறதோ அங்கிருந்து நீங்க என்ன செய்யுங்க, வந்த உடனே உட்கார்ந்துருங்க சலாம் சொல்லி. இது இரண்டாவது ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இதை போலவே நாம இன்னொரு ஹதீஸினுடைய ரீதியாக பார்த்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கம், எங்க இடம் இருக்கோ அங்க உட்காரணும், இது ஒரு ஒழுக்கம். இதை போலவே இந்த ஹதீஸில் வருகிறது, சஹாபாக்கள் சொல்றாங்க, நாம இடம் இருக்கா இல்லையா இதை முதல்ல பார்க்கணும் வந்த உடனே. மாறாக நாம் என்ன செய்யக்கூடாது, நுழையிறோம் பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ் அமர்வு இருக்கு, நாம ஒரு மஜ்லிஸ்ல வரோம் அப்படின்னா
உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை, உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையினுடைய மக்களை அந்த இடத்திலிருந்து எழ வைத்து நாம் அங்க உட்காரக்கூடாது. இது மிகவும் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயல். எந்த அளவு இருக்குன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹுடைய மகன், இவர் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். லா யுகீமன்ன அஹதுகும் ரஜுலன் மின் மஜ்லிஸிஹி சும்ம யஜ்லிஸ் ஃபீஹ். உங்களிடையே நீங்க என்ன செய்யாதீங்க, ஒரு மஜ்லிஸ், ஒரு அமர்வுல போறீங்கன்னா அங்க இடம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்களுக்கு பிடித்தமான இடத்துல உட்கார்ந்து இருந்தாலுமே சரி, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதரை அந்த இடத்துல இருந்து எழ வைத்து நீங்க போய் அங்க உட்கார்ந்து விடக்கூடாது. இது மஸ்ஜிதினுடைய ஒழுக்கம், இது மஜ்லிஸினுடைய ஒழுக்கத்துக்கு மிகவும் முரணான ஒரு விஷயம். நீங்க யாரா வேணா இருங்க, அந்த இடத்தினுடைய ஓனரா கூட இருங்க, ஆனா உங்களுக்கு இது கடமை இல்லை, உங்களுக்கு இது உரிமையும் இல்லை. ரசூலுல்லாஹ் காட்டக்கூடிய ஒழுக்கம், அந்த மனிதனை எழ வைத்து நீங்க போய் உட்காரக்கூடாது. எந்த அளவிற்குன்னா, நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடத்துல இதை சொல்றாங்க, நம்மளுடைய மார்க் அறிஞர்களுக்கு கற்று தராங்க. இது நிக்காஹ்னுடைய சபையாக இருந்தாலுமே முன்னாடி ஸ்டேஜ்ல நிறைய பேர் உட்காருவாங்க. இந்த மாதிரியான நேரத்துல ஓப்பனா இருக்கும், யார் வேணா வந்து உட்காரலாம், நிக்காஹுடைய சபையில இருக்கும். ஆனா சில அந்த நிக்காஹ் யாருக்கு நடக்கிறதோ அவங்களுடைய ஒரு ரொம்பவுமே நெருக்கமான உறவினர்கள் இருப்பாங்க, அவங்க லேட்டா வருவாங்க. இப்போ இங்க என்ன செய்வோம், உட்காரக்கூடிய முதல்ல உட்கார்ந்தக்கூடிய அந்த நபர்களை எந்திரிக்க வச்சு அவங்களை உட்கார வைப்போம். இதுவும் என்ன செய்யறாங்க மார்க்க அறிஞர்கள், இதுவும் தப்புன்னு சொல்றாங்க. எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலுமே நீங்க முதல்ல இருந்து என்ன செய்யுங்க, இடத்த வேணா பிடிச்சி வச்சுக்கோங்க. உட்காரும் பொழுதே நல்ல முறையில் அவங்களுக்கு சொல்லிடுங்க, இல்ல இங்க வர போறாங்க ஆளுங்க, இப்படி சொல்லிவிட்டு இதை ஒழுக்கமாக காட்சி விடுங்கள். ஆனா ஒரு மனிதன் உட்கார்ந்து விட்டால் அந்த இடத்துல அவர்களை திரும்ப எழ வைப்பது, இது மார்க்கத்துல இந்த மஜ்லிஸினுடைய ஒழுக்கத்திற்கு முரணான ஒரு விஷயமாக இருக்கு. ஆகையால எந்த ஒரு மனிதனாக இருந்தாலுமே சரி, அவருடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிதானாலுமே பரவாயில்ல, யார் முதலிலே வந்து உட்கார்கிறார்களோ அவர்களை எழ வைப்பது இது ஒழுக்கத்திற்கு முரணான ஒரு விஷயம். இதை நாம செய்யக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் அவர்கள் வழிகாட்டக்கூடிய விஷயமாக ஒன்று இருக்கிறது. இதே போலவே ஒரு ஹதீஸ் வருகிறது, எங்க நாம இந்த மாதிரியான சபையில நுழைந்து வரக்கூடாதோ, எங்க இடம் இருக்கும் அங்கேயே உட்கார்ந்துருந்தோமோ, அதே மாதிரி யாரை எழுப்பக்கூடாதோ, இந்த ஹதீஸை நாம படிச்சோமே ஆனால் சில மார்க்க முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை சஹீன்னு சொல்றாங்க, சில மார்க்க முஹத்திஸீன்கள் இதை ஸஈஃப் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது பலவீனமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரியான மஜ்லிஸ், அதாவது இந்த மாதிரியான அமர்வுல நடுப்புறத்துல வந்து யாரும் உட்காரக்கூடாது. அதாவது எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் கூட்டமா, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம் பயானோ மீட்டிங்லயோ, எல்லாருடைய கவனத்துல ஈர்க்கும் விதத்துல இவர் என்ன பண்ணுவாரு, திறந்த உடனே வந்து நடுவுல உட்கார்ந்துருவாரு. நடுவுல நின்று இல்ல வேற ஏதாச்சும் செயல் செய்யறது, இல்ல அங்க உட்கார்ந்து விடுகிறது, இது எல்லாத்தினுடைய கவனத்தில் இருக்கும். மேலும் அங்க இருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸ்லயே இது மிகவும் டிஸ்டர்பன்ஸான செய்யக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும். இந்த ஹதீஸை நாம் எடுத்து பார்த்தா, இது சஹீஹாக இருந்தால் இப்படி வந்து உட்காருவது இது தவறு, இது ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு செயல். இதே ஹதீஸ் ஸஈஃப், அதாவது பலவீனமான ஹதீஸ் என்று எடுத்துக்கொண்டாவிட்டாலுமே இதனுடைய அர்த்தத்தை உலமாக்கள் எடுத்து என்ன சொல்றாங்க, நிச்சயமாக இது நல்ல செயல்ல வராது. இது மற்றவர்களுக்கு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க அந்த நபர்களுக்கு, மேலும் இதை எந்த மஜ்லிஸ்ல கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, பயான் நடக்குதோ அந்த மஜ்லிஸை டிஸ்டர்ப் செய்யக்கூடிய விதத்துல இருக்கு. இதனால நடுப்புறத்துல வந்து கூட உட்காரக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாருன்னா இது பரவாயில்ல, அவர் வந்து உட்காருனா அவர் இருக்காரு அல்ஹம்துலில்லாஹ், அது பரவாயில்ல. ஆனா இதை தவிர்த்து நாம லேட்டாக வந்து இந்த மஜ்லிஸினுடைய நடுப்புறத்துல உட்காருவது இது மார்க்க அறிஞர்களால ரசூலுல்லாஹ்வால தடுக்கப்பட்ட ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இது நாம பேணக்கூடிய மஜ்லிஸினுடைய ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இதை போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஒழுக்கத்தை சொல்லி தராங்க, இதுவும் நாம பேணணும். நிறைய மஜ்லிஸ்ல பார்க்கிறோம், என்ன அப்படின்னா, நாம உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சபையில இப்போ நமக்கு பக்கத்துல இன்னொருத்தர் இருப்பாரு, அப்படியே எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருப்போம். யாராவது ஒருத்தருக்கு ஒரு தேவை ஏற்படுவது என்றால், அவருக்கு தேவை ஏற்பட்டு விட்டது, அவங்க எந்திரிச்சு என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல இருந்து வெளியே போறாங்க. டாய்லெட்டுக்கு போறதாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாச்சும் தேவை, இல்லை இப்போ இருக்கிறதுலே பெரிய தேவை என்ன, இந்த ஃபோன் வந்துருச்சு, ஃபோன் வந்த உடனே என்ன போவோம், எடுத்து வெளில போவோம்னா, இந்த மாதிரியான தேவைகள் இருக்கக்கூடிய நபர்கள் போறாங்கன்னா வெளியே, திரும்ப அவங்க வரும் பொழுது அந்த இடம் அவங்களுக்கு உரியது. நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த இடம் நல்லா இருக்கு, இல்லை அந்த இடத்த நம்ம பூர்த்தி செய்யறோம்னு சொல்லி போய் உட்கார்ந்து விடக்கூடாது. மாறாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இதா காம அஹதுகும் மின் மஜ்லிஸின் சும்ம ரஜஅ இலைஹி
வஹுவ அஹக்கு இலைஹி. ஒரு மனிதர் அந்த இடத்திலிருந்து, அந்த சபையிலிருந்து எழும் பொழுது, ஒரு தேவைக்காக அவர் செல்கிறார்கள் என்றால், அவர்கள் மறுபடியும் வரும் பொழுது அந்த இடத்தினுடைய மிகவும் உரிமைதாரியாக இருக்கிறார். அதற்காக ரசூலுல்லாஹ் என்ன ஒழுக்கத்தை சொல்லி தராங்க? அவர் செல்லும் பொழுதே நம்ம கேட்டுக்கலாம், சரி திரும்ப வருவீங்களா நீங்க? அப்படி இல்லைன்னு சொன்னா நாம அந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை நான் வருவேன்னு சொன்னா அந்த இடம் அவருக்குரியது. அங்க நாம உட்கார்ந்து கொண்டு இல்லை நீங்க தான் போயிட்டீங்களே இப்ப நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னா இது நிச்சயமாக செல்லக்கூடிய ஒரு பேச்சாக இருக்காது. இதே போலவே இந்த இடத்துல நாம உட்காரணும்னா, இப்ப இங்கேயும் ஒரு கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் சஃப்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு, தேவைக்காக வெளில போவாரு. இப்போ திரும்ப வந்த உடனே அவர் எல்லாரையும் தாண்டிட்டோ இல்ல ஒரு தனி பாதையை உண்டாக்கி கடைசில இருந்து வராங்கன்னா, இது இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்கள்ல ஒரு விஷயமாக இருக்கு. அவர் என்ன செய்யல? ஒழுக்கத்தை மீறல. மாறாக அவருடைய இடம் இருக்கு, நல்ல முறையில அவரும் என்ன செய்யணும்? டிஸ்டர்ப் செய்யாம அதே அமர்வுல அதே சபையில வந்து அமைதியாக உட்கார்ந்துடணும். இது நாம பேணக்கூடிய ஒழுக்கங்களாக இருக்கு. ஒருத்தர் நம்மளுடைய நண்பர் பக்கத்துல இருந்து போறாங்கன்னா தேவைக்கு, அந்த இடம் அவருக்குரியது. சொல்லிவிட்டு போனாலுமே சரி, சொல்லாவிட்டாலுமே சரி, ஒரு டைம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் அவர் வரலன்னா அதற்கப்புறம் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம், அங்க நாம உட்கார்ந்து கொள்ளலாம். இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மஜ்லிஸ் சபையினுடைய ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இதை போலவே நாம அதிகமாக பேணக்கூடிய ஒரு ஒழுக்கம் சபையாக இருந்தாலுமே, சாலையில நடந்து போற அந்த தருணத்துல இருந்தாலுமே இந்த ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யஹில்லு லிரஜுலின் அன் யுஃபர்ரிக பைனல் இஸ்னைன் இல்லா பிஇஸ்னிஹா. இந்த இருவர், அதாவது ஒரு சபையில் இருக்கு, அந்த சபையில 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க, இல்ல 2 பேர் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்காங்க, பாதையில சாலையில போறாங்கன்னா, இவர்களிடையே 3வது ஒரு நபர் வந்து நடுவில் அமர்வதோ அல்ல அவங்க பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்துல நடுநடுல வந்து பேசுறதோ பெர்மிஷன் இல்லாம, இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒழுக்கத்துல இல்ல. மாறாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? லா யஹில்லு லிரஜுலின், அதாவது இது அவர்களுக்கு ஹலால் இல்லை. அதாவது என்ன? இது தடுக்கப்பட்ட ஒரு செயல், இது நீங்க செய்யக்கூடிய ஒழுக்கம் இல்லாத ஒரு செயல். 2 பேர் பேசிட்டு இருக்காங்களா, நீங்க நடுவுல போகாதீங்க. இல்லா பிஇஸ்னிஹா, எது வரைக்கும் அவங்க உங்களுக்கு நல்ல முறையில பதில் சொன்னாங்கன்னா, இல்ல உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? போய் உட்காரலாம். அது வரைக்கும் நாம அவங்களுடைய பக்கத்துல போகவும் கூடாது, நடுவுல முக்கியமா போய் உட்காரக்கூடாது. இது எங்க போய் நாம இதை அமல் செய்யணும்னா, இருவர் பேசிட்டு இருப்பாங்க, அவங்கள நண்பர்களாக கூட இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்கள். ஆனா நாம என்ன செய்யக்கூடாது? போன உடனே நம்மளுடைய பேச்சை கொண்டு போய் வச்சிடக்கூடாது, போன உடனே நாமளும் பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. மாறாக நாம நிக்கணும், நல்ல முறையில வெயிட் பண்ணணும், அவங்க பெர்மிஷன் கொடுத்தா நம்ம பேசணும். இது மிகவும் பேணக்கூடியதுன்னா குழந்தைகள் இதை பேணணும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க, இல்ல வீட்டுல பெரியவங்க பேசிட்டு இருப்பாங்க, வீட்டுல தாய் தந்தை இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த தருணத்துல குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது? அவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்துல இடையில போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மாறாக தாயோ தந்தையோ அல்லது உங்களுடைய டீச்சர்ஸோ பேசக்கூடிய அந்த நிலைமையில அவங்களை விடணும். எப்போ வரைக்கும் அவங்க பெர்மிஷன் தரலையோ அனுமதி தரலையோ நீங்க அமைதியாக நிற்கணும். நின்றதுக்கு பிறகு அவங்க அனுமதி தராங்களா, அப்போ நீங்க என்ன செய்யலாம்? நீங்க அவர்கள்கிட்ட பேசலாமோ இல்ல அவர்கள் பக்கத்துல போய் உட்கார்றதோ, இது உங்களுடைய ஒழுக்கத்துல ஒன்றாக நீங்க இதை ஆக்கி கொள்ளலாம். ஆகையால இது மிக முக்கியமான ஒரு ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி தராங்க. யாராச்சும் இருவர் பேசி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலேயோ அல்லது அவர்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த நிலைமையிலோ இருந்தா, இவர்களுக்கு இடையே 3வது ஒரு நபர் வந்து இடையூறாக இருக்கக்கூடாது. அது பேச்சுவார்த்தையாக இருந்தாலுமே சரி, இல்ல அவர் வந்து சும்மா காட்டி உட்கார்ந்தாலுமே சரி, இது தடை செய்யப்பட்ட ஒரு செயலாக இருக்கு. இதை ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கமாக நாம பேணணும். இதே போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய ஒரு அஹ்லாக், ஒரு அதப், ஒரு ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. நாம 3 பேர், அதாவது ஒரு மஜ்லிஸ் அப்படின்னா 3 பேர் இருந்தாலுமே அது ஒரு அமர்வு தான், ஒரு மஜ்லிஸ் தான். அப்போ 3 பேர் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இருவர் மட்டுமே தனியாக பேசிக் கொள்வது இது தடை செய்யப்பட்ட ஒரு செயல். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா குன்தும் ஸலாஸன் ஃபலா ததனாஜா, நீங்கள் 3வராக இருக்கும் பொழுது, அல்லது அதாவது நீங்க 3 பேராக இருக்கிறீங்கன்னா, ஃபலா ததனாஜா, நீங்க என்ன செய்யாதீங்க? குசு குசுன்னு பேசிப்பாங்கல்ல சீக்கிரட்டா, இந்த மாதிரியான செயல் நீங்க செய்யாதீங்க. எது வரைக்கும்? தூனல் ஆஹர், அந்த ஒரு நபரை விட்டு நீங்க தனியா பேசாதீங்க. எது வரைக்கும்னா ஹத்தா யக்தலிது பின்னாஸ்,
மேலும் இன்னொருத்தர் வந்துட்டாரு, இல்ல நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அந்த அந்த நிலைமை வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் நீங்க இப்படி தனியாக விட்டு அவர்களை பேசாதீங்க. இது வெறும் பேசுறது மட்டும் வராது, மாறாக இது மொழியில கூட வரும். ஒருத்தருக்கு இந்த 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 இருவருக்கு ஒரு மொழி தெரியும், இவருக்கு அந்த மொழி தெரியாதுன்னா தெரியாத மொழியில கூட பேசக்கூடாது. இது ஒழுக்கம். மார்க் அறிஞர்கள் இதை வலியுறுத்துறாங்க. சில பேர் என்ன நினைப்போம், சரி இவரை விட்டு நாம பேசக்கூடாது தானே, தனியா தானே பேசக்கூடாது, இவரையும் சேர்த்துட்டு பேசுவோம், ஆனா வேற லாங்குவேஜ்ல பேசுவோம். அல்லாஹ் அக்பர். இப்படி எல்லாம் லூப் ஹோல்ஸ் தேட முடியாது. மாறாக அது லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, மொழி ரீதியாக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய ரீதியாக இருந்தாலும் சரி, நாம் மூவராக இருக்கும் பொழுது ஒருவரை தனியாக விட்டு விடக்கூடாது. இதனுடைய ஹிக்மத், அந்த நோக்கத்தை பற்றி சஹாபாக்கள், உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, யாரை விட்டு நாம பேசுறோமோ அவங்களுடைய உள்ளத்துல கஷ்டம் ஏற்படும். நிச்சயமாக ஏற்படும் தானே. நாம ஒருவரை விட்டு, அது நண்பர்களா இருந்தாலும் சரி, இல்ல தெரியாதவங்களா இருந்தாலுமே சரி, அவர்களை விட்டு நாம மட்டும் தனியா பேசும் பொழுது ஷைத்தான் என்ன செய்வான், அந்த நேரத்துல வசுவசா போடுவான். ஒண்ணு, இந்த இருவர் அவரை பத்தி பேசலனா கூட ஷைத்தான் அந்த மூணாவது நபர்களுடைய உள்ளத்துல என்ன போடுவான், உன்னை பத்தி தான் பேசுறாங்க போல, உன்னை பத்தி தான் ஏதோ டிஸ்கஸ் பண்றாங்க போலன்னு பல பல ரீதியாக பல தவறான எண்ணங்களை அந்த நபர்களுடைய உள்ளத்துல போடுவான். இது மட்டும் இல்லாம அவருடைய உள்ளத்திலையும் அது கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு செயல். யாருமே இல்லை, நான் மட்டும் தனியா இருக்க, இவங்க மட்டும் பேசுறாங்கன்னா இந்த கஷ்டத்தை கூட இஸ்லாம் மற்றவர்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒழுக்கத்தை சொல்லி தருது. நீங்க மூவராக இருக்கும் பொழுது இருவர் மட்டும் தனியாக பேசாதீர்கள். இது நாம அன்றாட வாழ்க்கையில பேணக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத்தரார்கள். இதை போலவே இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பயான், இந்த மாதிரியான இடத்துல நாம வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு பேசுறதுக்கு அவ்வளவு சான்ஸ் கிடைக்காது. ஏன், இமாமோ ஹத்தீபா அவர் மட்டும் பேசிட்டு இருப்பாரு, நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஒரு மீட்டிங் இருக்கு, இல்ல ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்றோம், ஒரு கூட்டம் இருக்கு, அது ஆண்களோ பெண்களோ அப்படின்னா, மஜ்லிஸ், அதாவது இந்த சபை, இந்த அமர்வினுடைய மிகப்பெரிய தலை சிறந்த ஒழுக்கம் என்னன்னா, அந்த சபையை கெடுக்கும் விதத்துல, அந்த சபையை பாவத்துல முழுகும் விதத்துல தவறான விஷயங்கள்ல இருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். அது என்ன, சபையில புறம் பேசுவதோ, அல்லது மற்றவர்களுடைய குறையை பற்றி பேசுவதோ, இல்ல அந்த சபையில உட்கார்ந்து இவங்க என்ன பேசுறாங்க வேவு பார்த்து போய் மற்றவர்களிடம் சொல்வதோ, இல்ல இங்க என்னென்ன பேசுறாங்களோ இது எல்லாமே கேட்டுப்பாங்க சைலண்டா இருந்து. வெளியே போய் இப்படி சொன்னாங்களே, இப்படி அவர் இருக்காராமே, இவருடைய வீட்டுல இப்படி ஆயிடுச்சாமே, இப்படி இவரை பத்தி எது துன்பம் தருமோ கஷ்டம் தருமோ அந்த மாதிரியான சொற்களை கொண்டு போய் சொல்றது, இது மஜ்லிஸினுடைய, அமர்வினுடைய, சபையினுடைய மிகவும் தவறான செயல்களாக இருக்கு. புறம் பேசுவது, குறை பேசுவது, இல்ல இங்க மஜ்லிஸ்ல உட்கார்ந்தபடியே மற்றவர்களை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, வேவு பார்க்கறது. என்ன செய்வார்கள், இங்க இங்க சில நண்பர்கள் இருப்பாங்க, இல்ல இது பொதுவாக எங்க நடக்கும்னா ஜமாத்தினர்களிடையே நடக்கும். இவர் இங்கேயோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாரு, இல்ல மற்ற ஒரு ஜமாத்திலேயோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாரு. இவர் என்ன செய்வார், இங்க என்னென்ன தெரிகிறதோ, என்னென்ன டிஸ்கஷன் நடக்குதோ இது எல்லாமே கொண்டு போய் அங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். இது மஜ்லிஸ், சபையினுடைய ஒழுக்கங்களை முறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இதிலிருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். வெறும் முறிக்காது, மாறாக மேலும் இது பாவத்தை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து காப்பாற்றுவானாங்க. ஆமீன். மேலும் இந்த மஜ்லிஸ் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒழுக்கம், சிறந்த ஒழுக்கம், ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையில சொல்றாங்க, அல் மஜாலிசுல் அமானா. இந்த மஜ்லிஸ், இந்த மாதிரியான சபை, இந்த மாதிரியான அமர்வுகள் இது அமானிதம். எப்படி, இது அமானிதம். இதை நாம் என்ன செய்யக்கூடாது, இங்க என்னென்ன விஷயங்கள் நிகழ்கிறதோ, பேசக்கூடிய நபர், பேசக்கூடியவர் என்னென்ன விஷயங்களை சொல்கிறார்களோ இது எல்லாமே அமானிதம். இதை நீங்க கொண்டு போய் மற்றவர்களிடம் சொல்வதோ இல்ல இதை பரப்புவதோ இது நிச்சயமாக தடுக்கப்பட்ட ஒரு செயல். எந்த அளவிற்குனா ரசூலுல்லாஹ் இதை கூட சொல்லித்தராங்க, எந்த விஷயங்களை நீங்க கொண்டு போய் சொல்லக்கூடாது, எது அமானிதம்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம், அவர் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட பேசுறாருன்னா பயந்து பயந்து தன்னுடைய வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து பார்த்து பேசுறாங்க, யாராச்சும் பார்த்துருவாங்களோ, யாராச்சும் கேட்டுருவாங்களோ, இந்த அளவிற்கு அவர் நல்ல பிரிகாஷனோடு பயந்து பயந்து சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான பேச்சு, இந்த மாதிரியான சபை இது நிச்சயமாக அமானிதம். நீங்க என்ன செய்யக்கூடாது, இங்க கேட்ட விஷயங்கள் எல்லாமே கொண்டு போய் வெளியே அப்படியே பரப்பி விடக்கூடாது. இது மஜ்லிஸ் அமானா. இப்ப இதுல இருந்து நாம என்ன எடுத்துடக்கூடாது, பயானுக்கு வரோம், இதுவும் மஜ்லிஸ், இதுவும் அமானத்துன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டுக்கொண்டு அப்படியே வீட்டுல போய் ஒழிச்சிடணும்.
யாருக்கும் சொல்லக்கூடாது, மனைவிக்கும் சொல்லக்கூடாது, இல்லை பெண்கள் கேட்ட ஆண்களுக்கும் சொல்லக்கூடாது, பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடாது. இப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இந்த மாதிரியான மஜ்லிஸ், இந்த மாதிரியான அமர்வுகள் இது நிச்சயமாக ஒரு தாவா பணிக்கு இது பயன்படுத்தக்கூடிய ஒரு மஜ்லிஸ். இதை நாம மற்றவர்களிடம் பரப்பணும். இது இங்க வாஜிப். இங்க கேட்ட விஷயங்களை நீங்க வெளில கொண்டு போய் சொல்லணும், மற்றவர்களுக்கு இதை மார்க்க கல்வியை பரப்பணும். இது இங்க என்ன செய்யணும், இது மேலான விஷயம். இது எந்த அதபு ரசூலுல்லாஹ் சொல்லுது, அல் மஜாலிசுல் அமானா. இதை தவிர்த்து, இஸ்லாமிய விஷயங்களை தவிர்த்து நீங்க மீட்டிங் வைக்கும் பொழுதோ, ஆஃபீஸ் ரீதியாகவோ இல்லை குடும்பத்துல கூடி பேசும் பொழுதோ, இந்த மாதிரியான கூட்டங்கள், இந்த மாதிரியான குரூப் வைஸ் நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ், இது அமானிதம். இதை நீங்க என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களிடம் கொண்டு போய் பகிரக்கூடாது. இது நம்மளுடைய ஒழுக்கங்களை முறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். நாம போய் பரப்பணும். இதே போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவாறு ஒரு நல்ல ஒழுக்கத்தை பற்றி சொல்லி தராங்க. எந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ்வுடைய பெயர், ரசூலுல்லாஹின் மீது தரூத் ஓதப்படவில்லையோ அந்த மஜ்லிஸ் நிச்சயமாக வெற்றி பெறாது. அது மறுமை ரீதியாக இருந்தாலும் சரி, உலக ரீதியாக இருந்தாலும் சரி. இப்ப நாம என்ன நினைக்கலாம், சும்மா உட்கார்ந்து பேசுறோம், இங்க நாம போய் அல்லாஹ்வுடைய திக்ர் எப்படி செய்யறது, ரசூலுல்லாஹின் மீது தரூத் எப்படி ஓதுவதுன்னா, அப்போ எந்த மஜ்லிஸ்ல நீங்க வீண் பேச்சு பேசுறீங்களோ அது அல்லாஹ்வுடைய திக்ராக மாறாது. அப்ப அப்படிப்பட்ட மஜ்லிஸ்ல உட்காராதீங்க. அந்த மாதிரியான மஜ்லிஸோ அமர்விலையோ போய் சேராதீங்க. மாறாக நீங்க வீட்டுல உட்காருறீங்க, பேசுறீங்கன்னா அந்த நேரத்துல கூட அல்லாஹ்வுடைய சிறிய திக்ர் இருக்கும். சுப்ஹான் அல்லாஹோ, அல்ஹம்துலில்லாஹோ, இல்ல அல்லாஹ்வை புகழ்றதோ, இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தணும். அதே போலவே ரசூலுல்லாஹின் மீது அட்லீஸ்ட் தரூத் ஓதப்பட வேண்டும். இந்த மாதிரியான மஜ்லிஸ்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். அது வெறும் பயானாக இருந்தாலும் மட்டும் அல்ல, மாறாக எந்த ஒரு நார்மலாக ஒரு கூட்டத்தை நாம கூட்டினாலுமே அந்த இடத்துல அல்லாஹ்வை பற்றி புகழணும், ரசூலுல்லாஹின் மீது தரூத் ஓதணும். இறுதியாக எந்த மஜ்லிஸிலே நாம பல விஷயங்களை கற்றுக்கொள்றோமோ அல்லது மீட்டிங் நடக்குதோ அந்த மஜ்லிஸினுடைய இறுதி வார்த்தை, இறுதி சொற்கள் நாம எழும் பொழுது கஃபாரத்துல் மஜ்லிஸாக இருக்கணும். அதாவது மஜ்லிஸ்ல இருந்து முடியுது, நாம இந்த அமர்வுல உட்கார்ந்து கொண்டு பல விஷயங்களை கற்றுக்கொள்றோம். கடைசியில நாம எழும் பொழுது மஜ்லிஸினுடைய கஃபாரத்துல் மஜ்லிஸ், அதாவது இந்த மஜ்லிஸ்ல உட்காரும் பொழுது பல தவறுகள் ஏற்பட்டிருக்கும், பல விதத்துல நாம பேசியிருப்போம், சில நேரங்கள்ல கோவத்துல பேசியிருப்போம், இல்ல சில நேரங்கள்ல அல்லாஹ்வை நமக்கு என்ன செய்யறது, அல்லாஹுக்கு அந்த இபாதத்துக்கு மாறான விஷயங்களை பேசியிருப்போம் தவறுதலாக. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அனைத்துக்குமே உங்களுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தை மன்னிக்கக்கூடிய விதத்துல இந்த ஒரு துவாவை சொல்லி தராங்க. நம்ம அனைவருக்கும் தெரியும். அது என்ன துவாவாக இருக்கு, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக. இந்த துவாவை ஓதிக்கொண்டு கடைசியில என்ன செய்யணும், நேற்று சொன்ன மாதிரியோ இன்னைக்கு சொன்ன மாதிரியோ சலாம் சொல்றபடி நாம நம்மளுடைய மஜ்லிஸை முடித்து கொள்ளணும். இது நாம பேணக்கூடிய மஜ்லிஸ்ல உட்காரும் பொழுது பொதுவாக இருந்தாலுமே சரி, இந்த மாதிரியான மார்க்க அமர்வுகளை உட்காரும் பொழுதாலும் சரி, இரண்டு ரீதியாகவும் பேணக்கூடிய ஒழுக்கங்களாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த மாதிரியான அமர்வுகளிலே உட்கார்ந்து இந்த ஒழுக்கங்களை பேணக்கூடிய நபர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். மேலும் ஒரு சின்ன ஒரு விஷயம், சென்ற ஜுமாவில மௌல்வி செல்வம் முரி அவர்கள் பயான் செஞ்சாங்க. அவர்களுடைய தலைப்பு நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது. அந்த தலைப்புல மௌல்வி செல்வம் முரி அவர்கள் பல சட்டங்களை, பல மார்க்க விஷயங்களை குறிப்பிட்டாங்க. அந்த ரீதியில பெண்களுடைய சட்டத்துல இஸ்திஹாவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்துல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. அதை இன்ஷா அல்லாஹ் கிளாரிஃபை பண்ண சொன்னாங்க, பண்ணிடுறேன். பொதுவாக பெண்களுக்கு நோன்பு வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல எப்படி மாதந்தோறும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாயினுடைய காலம் இருக்கிறதோ, இது ஏற்பட்டால், அதாவது ஹைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில, இது மாதவிடாய். இந்த நேரம், இந்த காலம் அவங்களுடைய அது எத்தனை நாள் இருக்கிறதோ இது ஏற்பட்டா அந்த மாதவிடாயினுடைய காலம், இது நோன்பை முறிக்கும். இதை இவங்க என்ன செய்யணும், கசாவாக நோன்பு உன்னுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு, ரமதானுக்கு பிறகு எப்பொழுது வேணுமானாலும் கசா செய்து கொள்ளலாம். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷேக் இஸ்திஹாதா, அதாவது ஹைஸ் ஒரு விஷயம், இஸ்திஹாதா அப்படின்னு சொன்னா இதே மாதிரி இருக்கும், இதே மாதிரியான நிலைமை எப்படி மாதவிடாயினுடைய நிலைமை இருக்கிறதோ அதே மாதிரியான நிலைமை இருக்கும். ஆனா இந்த இஸ்திஹாதா நோன்பை முறிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறிக்காது. இவர் தவறுதலா முறிக்கும், இதை கசா செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இதை நான் இன்ஷா அல்லாஹ் திருத்திக் கொள்றேன் அவர்களுடைய ஒரு ரீதியாக. இஸ்திஹாதா அப்படின்னு சொன்னா
இது பெண்களுக்கு எப்படி மாதவிடாய் ஏற்படுகிறதோ அதே மாதிரி இருக்கும். ஆனா அந்த காலத்துல இருக்காது. அதே மாதிரி அவங்களுடைய அந்த உடல்நிலை இருக்கும். ஆனா மாதவிடாயினுடைய காலம் இருக்காது. இதை தவிர்த்து வரக்கூடிய அந்த நேரங்களிலே இப்படி ஏற்பட்டு விட்டால் அவங்க என்ன செய்யலாம்? ஒது செய்து விட்டு தூய்மையாகி கொண்டு என்ன செய்யலாம்? இன்ஷா அல்லாஹ் தொழுவலாம். நோன்பை அப்படியே நாம கண்டினியூ பண்ணலாம். இதை நோன்பு முறிக்கக்கூடிய சட்டங்கள்ல வராது. மாறாக இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நோன்பு முழுமையாகிவிடும், பெண்களுடைய நோன்பு. இதை இன்ஷா அல்லாஹ் இங்க நான் தெரிவித்துக் கொள்றேன். இது ஷேக்னால ஒரு சிறிய தவறாயிடுச்சு, கிளியர் செஞ்சு விட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம கேட்டதன் மீது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தில் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.